விடுதலை புலிகளுடைய தோல்விக்கு பிறகு திரும்பவும் இந்த நில ஆணாதிக்க நிலை வந்துட்டு இப்போ ஏனைய இயக்கங்களில் பெண்களோட பங்கு பற்றுதல் விடுதலை புலிகள் மாதிரி இருந்தாலும் விடுதலை புலிகளின் தோல்வி பிறகு வந்த தேர்தல்களில் அவர்களும் பெண்களுக்கு இடம் கொடுக்கல, பெண்களை முன்னிலைப்படுத்த இல்லை. அப்போ ஒன்று இனப்பிரச்சனை, மற்ற இளைஞர்கள் தங்களோட பங்கு பற்றுதலுக்கான பிரச்சனை, பெண்கள் தங்களோட பங்கு பற்றுதலுக்கான பிரச்சனை. இதில் இனப்பிரச்சனையில் மட்டும்தான் தமிழ் கட்சிகள் ஈடுபட்டவே ஒழிய பெண்களுடைய உரிமைகள் பங்கு பற்ற அரசியல் உரிமை, இளைஞர்களோட அரசியல் உரிமைகளை அவர்கள் முன்னுக்கு கொண்டு வரையில்லை. தமிழர் கட்சிகள் பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்கல, இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்கல. இதால தான் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இளைஞர்களையும் பெண்களையும் தமிழ் கட்சிகளில் வச்சிருந்த முக்கியமான காரணம் இன ஒடுக்குதல்ல. இப்போ ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக இன விடுதலைக்கான போராட்டம் தான் தமிழ் கட்சியில் கீழே வச்சிருந்தது. இன விடுதலைக்கான போராட்டம் இல்லாட்டி எப்போவோ இளைஞர்களும் பெண்களும் இந்த கட்சிகளுக்கு எதிராக வெளிப்பட்டிருப்பார்கள். இந்த கட்சிகளில் இப்போ ஸ்ரீதரன் மாதிரி ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஒரு மக்கள் சார்பாக இருந்தது குறைவு, முக்கியமான ஆட்கள். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களுடைய பிரச்சனையிலும் தமிழ் கட்சிகள் போதிய அளவு ஒரு ஜாதிக்கு எதிராக அவர்கள் இருந்தாலும் பங்கு பெற்றுறதுக்கு போதிய அளவு இல்லை. இப்போ தமிழர் விடுதலைக்கு எதிரான கட்சிகள் இந்த விஷயங்களை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ தமிழருடைய பிரிந்து செல்கிற உரிமைக்கு அல்லது மாநில உரிமைக்கு எதிராக இருந்த கட்சிகள் இபிடிபி, அங்கஜன் போன்றவர்கள் மற்ற பக்கத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் கவனிச்சிருக்கிறேன். அதால் ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருந்தது. அனுரா யாழ்ப்பாணத்துக்கு வர்ற பொழுது முதலில் பாதிக்கப்பட்டது அவர்களுடைய வாக்கு வங்கி தான். விடுதலைக்கு எதிராக விடுதலை அமைப்புகள் புறக்கணித்த மக்கள் பகுதிகளுக்குள்ள வேலை செய்தவர்களுடைய வாக்கு வங்கி தான் பாதிக்கப்பட்டது. அந்த வாக்கு வங்கிக்குள்ள மீனவர்கள் இந்திய ட்ரோலர் படகுகளால் தினசரி வாழ்க்கையை இழக்கிற தமிழகத்து மீனவர்களும் அதுக்கு அந்த எதிர்ப்பலைக்கில் இருந்தது.